Hello everyone, welcome to my channel. In the video, we will bike maintenance. So, in the bike maintenance importance in the video, so in the video full in the channel subscribe now video. So first thing bike maintenance importance first. So bike maintenance, you proper bike maintain உங்க பைக் வந்து ரொம்ப நாளைக்கு ரிப்பேர் ஆகாம வர்க் ஆகும். சோ எக்ஸாக்ட்டா நான் என்ன சொல்ல வரேன்னா பைக் மெயின்டனன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ எல்லா பைக்குமே இந்த மெயின்டனன்ஸ் வந்து சூட் ஆகும். சோ அதனால வந்து நீங்க அந்த இத ஃபாலோ பண்ணலாம். சோ என்ன மெயின்டனன்ஸ்ங்கறத இப்ப பாப்போம். So first வந்து பைக் மெயின்டனன்ஸ்ல எது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அப்படினா டயர்ஸ். சோ டயர்ஸ் அப்படினு எடுத்துக்கிட்டோம்னா டயர்ங்கிறது ஒரு சாதாரண விஷயம் தான் எல்லாம் சொல்லுவீங்க. பட் இங்க வந்து பைக் மெயின்டனன்ஸ்ல டயர் ரொம்ப முக்கியம். சோ டயரோட கண்டிஷன்ஸ் நம்ம எப்பவுமே செக் பண்ணி வச்சுக்கணும். ஐ மீன் வீக்லி ஒன்ஸ் நம்ம வந்து டயர் செக் பண்ணனும். சோ அது எந்த லெவல்ல இருக்கு அப்படினு சொல்லி எப்பவுமே வந்து டயர் சேஞ்ச் பண்ணும்போது ரெண்டு டயரையும் சேர்ந்து சேஞ்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து வண்டி வந்து ஒரு கம்ஃபர்ட்டோட ஒரு ஃபீல் கிடைக்கும். சோ அதனால தான் சொல்றது டயரை வந்து எப்பவுமே வந்து நம்ம சேஞ்ச் பண்றதா இருந்தா ரெண்டு டயரையும் சேர்த்து சேஞ்ச் பண்ணணும். பிகாஸ் வந்து டயரோட ப்ரெஷர் இதெல்லாம் நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அது வந்து ஒரு டயருக்கு ஒரு டயர் வந்து டிஃப்ரென்ஸ் இருந்துச்சா ஸ்மூத் ரைடிங் நமக்கு அவ்வளோவா கிடைக்காது. ஸோ அதனால தான் சொல்கிறது. ஸோ வீக்லி வந்து டயர் வந்து செக் பண்ணிக்கோங்க. அதோட கண்டிஷன்ஸை வந்து நீங்கள் வந்து மானிட்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம எதை பற்றி பேசுகிறோம்னா பைக்கில் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னு தெரியும்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டெப்பும் கூட. அது என்னென்னா ஆயில்ஸ். ஸோ ஆயில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வந்து டர்ட்டி ஆயில்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து ஃபியூல் கன்சப்ஷன் அதிகமாக இருக்கும். அதாவது நமக்கு வந்து பைக் வந்து மைலேஜ் கிடைக்காது அவ்வளோ சீக்கிரம். ஸோ எக்ஸாக்டாக வந்து நம்ம புது பைக் வாங்கினோம்னா ஒரு 60 கொடுத்துச்சு பைக்கோட மைலேஜ் அப்படின்னா அது வந்து ஆயில் சரியில்லாட்டி கூட உங்களுக்கு வந்து மைலேஜ் வந்து டவுன் ஆகும். ஸோ அதனால தான் சொல்கிறது 1500 கிலோமீட்டர்ஸ்க்கு இருக்க வந்து ஆயிலை வந்து சேஞ்ச் பண்ணிடணும். அதோட டர்ட்டி ஆயில்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து ஆயில் எதுவும் ஆயில் லீக்கேஜஸ் இருக்கான்னு பாருங்கள் அந்த பைக்கில். ஸோ இந்த செக்கிங்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து பைக் மெயின்டனன்ஸில் ஒரு கீ ரோல் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து பைக் மெயின்டனன்ஸில் ஒரு இம்பார்ட்டன்டான ஸ்டெப் என்னன்னு சொன்னோம்னா ஏர் ஃபில்டரை க்ளீன் பண்ணுறது. ஸோ எப்போவுமே ஏர் ஃபில்டர் க்ளீன் பண்ணுறதுங்கிறது ஒரு இம்பார்ட்டன்டான ஸ்டெப். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ்னாச்சும் வந்து ஏர் ஃபில்டர் எடுத்து க்ளீன் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து பைக்குக்கு ஒரு எஃபிஷியன்சி கொடுக்கும். ஸோ அதை நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் என்னென்னா பைக்கில் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான மெயின்டெனன்ஸ் ஸ்டெப் அது என்னென்னா கிளச்சில் இருக்குது. ஸோ கிளச்சில் என்ன இம்பார்ட்டண்டான டிப் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து கிளச் டைட்டிங் வந்து ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். ஏன்னு தெரியும்னா கிளச்சை வந்து நீங்கள் ஓவராக டைட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து பைக்கில் வந்து மைலேஜ் கிடைக்காது. ஸோ அது வந்து மைலேஜ் வந்து சுத்தமாக டவுன் பண்ணிடும். அதனால் வந்து கிளச் டைட் பண்ணும்போது வந்து ப்ராப்பராக வந்து டைட் பண்ணுங்கள். அதாவது ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் அது ஒரு ஐடியல் கண்டிஷன்ஸ். அந்த கண்டிஷன்ஸில் வச்சு நீங்கள் வந்து கிளச் டைட் பண்ணி வச்சிங்கன்னா உங்கள் வண்டியில் வந்து மேக்ஸிமம் அதாவது எப்போவுமே உங்கள் பைக்கில் வந்து மைலேஜ் வந்து ரெடியூஸ் ஆகுது. ஸோ வந்து மேக்ஸிமம் ப்ராப்ளம் என்னென்னா கிளச் டைட் பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ கிளச் வந்து ஓவர் டைட் பண்ணிங்கனாலும் மைலேஜ் வந்து டவுன் ஆயிரும். அந்த வெஹிக்கிள்ஸுக்கு வந்து இட்ஸ் நாட் குட். ஓகே, ஸோ அதான் தான் சொல்லி. ஓகே கைஸ், இப்போ வந்து நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டான பைக் மெயின்டனன்ஸ் பார்ட் என்னென்னா வந்து இன்ஜின். ஸோ எல்லாருக்குமே தெரியும் இன்ஜின் ரொம்ப முக்கியம். அதாவது பைக்கில் வந்து ரொம்ப இன்ஜின் முக்கியம். ஸோ இன்ஜின் மெயின்டெனன்ஸை பற்றி நான் இப்போ சொல்ல போகிறேன். இன்ஜின் மெயின்டெனன்ஸுங்கிறது நிறைய பேர் சொல்லுவாங்க இது ரொம்ப டஃப்பாக இருக்கும் ஓகே அப்படின்னு. ஸோ இன்ஜின் மெயின்டெனன்ஸை பொறுத்தளவுக்கு 3 இம்பார்ட்டண்டான டிப்ஸ் இருக்குது. அது 3 இம்பார்ட்டண்டான பார்ட்ஸ் இருக்குது இன்ஜினில். ஸோ அதை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இன்ஜின் வந்து மேக்ஸிமம் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஸோ என்னென்ன பார்ட்ஸ் ஃபஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் வந்து கார்பரேட்டர். ஸோ கார்பரேட்டரில் வந்து எப்போவுமே வந்து கிளியரன்ஸ் கரெக்டாக செக் பண்ணிக்கணும். ஸோ கார்பரேட்டர் கிளியரன்ஸ் சரியாக இல்லாட்டி கூட உங்களுக்கு வந்து இன்ஜின் வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறது கார்பரேட்டர் கிளியரன்ஸ் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்னென்னா ஸ்பார்க் ப்ளக். ஸோ ஸ்பார்க் ப்ளக்கை வந்து நம்ம எப்போவுமே வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். அதாவது மந்த்லி ஒன்ஸ் கூட எடுத்து நம்ம ஸ்பார்க் ப்ளக்கை க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். அது பண்ணோம்னா வந்து இன்ஜின் டேமேஜ்லேருந்து நம்ம பைக்கை வந்து நம்ம பாதுகாக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் என்ன ஒரு சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் டிப் அப்படின்னு எடுத்துக்கோம்னா சோக். ஸோ சோக்கு வந்து எப்போவுமே பைக்கில் நம்ம செக் பண்ணி ஆகணும். இன்ஜினில் வந்து சோக் செக் பண்ணி ஆகணும். பிகாஸ் ஏதாச்சும் டேமேஜ் இருந்துச்சுன்னா அது வந்து ஓவராலாக வந்து இன்ஜினே வந்து ப்ராப்பராக ஒர்க் பண்ண விடாது. ஸோ அதனால தான் சொல்லிகிட்டு இருக்குது. இது 3 தான் இம்பார்ட்டன்ட் வந்து இன்ஜின் மெயின்டெனன்ஸில். ஸோ இதை நீங்கள் 3 செக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இன்ஜின் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டான இன்ஜின் மெயின்டெனன்ஸ் பார்ட் என்னென்னா டிரான்ஸ்மிஷன். ஸோ டிரான்ஸ்மிஷன்னா என்னென்னு சொன்னோம்னா அதாவது பைக்குள்ள இருக்க செயின் சாக்கெட் அந்த அசம்பிளி. ஸோ அதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான பைக் மெயின்டெனன்ஸில் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான பார்ட்டும் கூட இந்த டிரான்ஸ்மிஷன்ஸு. ஸோ டிரான்ஸ்மிஷனில் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பைக் செயின் வந்து சரியாக லூப்ரிகேட் ஆகிருக்காது. ஸோ லூப்ரிகேட் ஆகாத பைக் செயின்ஸ் இருந்துச்சுன்னா என்னென்ன ப்ராப்ளம் வரும்னா ஃபர்ஸ்ட் வந்து கரெக்டான டென்ஷன் இருக்காது. ஸோ அந்த டென்ஷன் வந்து செயினுக்கும் வீலுக்கும் அந்த டென்ஷன் கரெக்டாக இல்லாமல் இருந்துச்சுன்னா அது என்ன ப்ராப்ளம்னா அது வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும் அந்த செயின் சாக்கெட். ஸோ அது வந்து இதில் வந்து சரியாக ஃபிக்ஸ் ஆகாது வீலில். ஸோ அதனால் என்ன பண்ணால் லூஸ் செயின் சாக்கெட்ஸ் தான் நமக்கு வந்துடும். ஸோ அந்த செயின் சாக்கெட் வந்து லூஸ் ஆயிரும், செயின் லூஸ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறது அந்த டிரான்ஸ்மிஷன் மெயின்டெனன்ஸ் அதாவது பைக் செயின் மெயின்டெனன்ஸ் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறது. ஸோ என்னென்ன மாதிரி மெயின்டெனன்ஸ் இருக்குன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். இதில் வந்து டிரான்ஸ்மிஷன் சொல்லிட்டேன். ஸோ டிரான்ஸ்மிஷனில் செயின் சொல்லிட்டு இருக்கேன். இந்த செயினை பொறுத்தளவுக்கு வந்து எது இம்பார்ட்டண்டான ஸ்டெப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா
ஆக்சுவலி செயினை வந்து நம்ம வந்து பர்ஃபெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணணும். அது எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்னா, எப்போவுமே செயினை வந்து நீங்கள் வந்து வாட்டரால் க்ளீன் பண்ணவே கூடாது. ஸோ வாட்டரால் க்ளீன் பண்ணிங்கன்னா செயின் வந்து ரஸ்ட் ஆயிரும். இப்போ வந்து செயின் சாக்கெட்டை வந்து எப்படி க்ளீன் பண்ணணும்னு சொல்ல போகிறேன். ஸோ செயினை எப்படி நம்ம வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னா வந்து அதை வாட்டரால் க்ளீன் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ எதனால் க்ளீன் பண்ணணும்னா செயினை வந்து நம்ம வந்து பேரஃபினால் க்ளீன் பண்ணணும். ஸோ பேரஃபின் அதுக்கு என்ன தமிழ் ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்ல பேரஃபின் என்னன்னா விளக்கெண்ணெய். ஸோ அதாவது பேரஃபினை யூஸ் பண்ணி நம்ம செயினை க்ளீன் பண்ணோம்னா வந்து லூப்ரிகேட் ஆகி ஸ்மூத்தாக இருக்கும். அப்புறம் வந்து இந்த ஸ்மூத் அந்த ஃப்ரீ ப்ளே இந்த செயினில் இருக்க அந்த ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் நம்ம எப்படி க்ளீன் பண்ணலாம்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து செயினை வந்து நம்ம வந்து பேரஃபினில் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ட்ரை கிளாத் அதை எடுத்து நல்லா தொடச்சிடணும். காஞ்ச துணியை வச்சு நல்லா அந்த இதை தொடச்சிடணும். இல்லாட்டி ப்ரஷ் இருந்துச்சுன்னா நல்லா தொடச்சிடணும். தொடச்சி நல்லா காய வச்சுட்டு அப்புறம் வந்து செயினை வந்து நம்ம சாக்கெட்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அதை லூப்ரிகேட் பண்ணிடணும். லூப்ரிகேட் வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ கரெக்டான லெவலில் லூப்ரிகேட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வெஹிக்கிள் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ அதனால தான் சொல்கிறேன் இந்த டிரான்ஸ்மிஷன் மெயின்டெனன்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த டிரான்ஸ்மிஷன் மெயின்டெனன்ஸ் ஆகட்டும், இந்த என்ஜின் மெயின்டெனன்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் எப்போ நம்ம செய்யணும் அப்படின்னா உங்கள் வெஹிக்கிள் வந்து ஒரு 1500 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆனதுக்கப்புறம் எடுத்து இந்த மெயின்டெனன்ஸ்லாம் வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதாவது 1500 கிலோமீட்டர்ஸ் வந்து நீங்கள் வந்து பைக்கை வந்து ரன் பண்ணதுக்கப்புறம் வந்து என்ஜின் மெயின்டெனன்ஸ் ஆகட்டும், இந்த டிரான்ஸ்மிஷன் மெயின்டெனன்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் பைக் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும், நிறையா மைலேஜ் கிடைக்கும். ஓகே கைஸ், இப்போ வந்து நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டான பைக் மெயின்டெனன்ஸ் என்னென்னா பைக்கை வந்து க்ளீன் பண்ணுறது. ஸோ பைக் க்ளீனிங் எடுத்துக்கிட்டோம்னா எல்லாருமே வந்து வாட்டர் யூஸ் பண்ணி தான் பைக்கை க்ளீன் பண்ணுவோம். ஸோ இது எப்படி க்ளீன் பண்ணுங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ பைக்கை ஃபஸ்ட் நம்ம வாட்டர் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணும்போது நம்ம வந்து இக்னிஷன் காயில், இக்னிஷன் யூனிட், அதுக்கப்புறம் வந்து சைலன்சர் இதெல்லாம் வந்து பிளாஸ்டிக் கவரை வச்சு கவர் பண்ணிடணும். ஓகே, பிளாஸ்டிக் ஷீட்ஸை வச்சு நம்ம கவர் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நம்ம வந்து வண்டியை வந்து வாட்டர் க்ளீனிங் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணால் தான் வந்து பைக்கில் வந்து இந்த வாட்டர் வந்து இந்த இக்னிஷன் காயிலையோ இல்லை இக்னிஷன் சிஸ்டத்துலையோ சைலன்சர்ஸ்குள்ளேயோ என்ட்ரி ஆகாமல் இருக்கும். ஸோ அப்படி என்ட்ரி ஆகாமல் இருந்துச்சுன்னா வந்து இட்ஸ் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். அதாவது வாட்டர் என்ட்ரி ஆகிடுச்சுன்னா இந்த பார்ட்ஸ்லாம் பைக்கில் வந்து ஒர்க் பண்ணாது. ஸோ அதனால தான் வந்து வாட்டர் என்ட்ரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் ஃபஸ்ட்டு கவர் பண்ணிடணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா அதை வந்து கவர் பண்ணிவிட்டு நம்ம வந்து பைக்கை வந்து வாட்டரை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்ட்ரைட்டாக கொண்டு போய் வந்து சன்லைட்டில் நிறுத்தக்கூடாது. அது வந்து ஒரு க்ளோஸ்டு ஸ்பேஸில் வந்து நிறுத்தி வைக்கணும். ஏன்னா வந்து டேரெக்டாக சன்லைட் வந்து அந்த பைக் மேலே பட்டுச்சுன்னா அது வந்து ஃபேட் ஆயிரும். ஸோ அது வந்து பைக் வந்து ஓவரால் லுக்கே வந்து கெடுத்துரும். ஸோ அதனால தான் சொல்கிறது பைக்கை வந்து வாட்டர் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு டேரெக்ட் சன்லைட்டில் வைக்காதீங்க. கொஞ்சம் நிழலான இடத்துல தூக்கி பைக்கை வந்து நிறுத்தி வைங்க. ஸோ அதாவது ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு இம்பார்ட்டண்டான டிப்பும் கூட. பைக் வந்து நல்லா க்ளீனாகவும் நல்லா லுக்காகவும் தெரியும். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா பைக் மெயின்டெனன்ஸில் வந்து பேட்ரிஸ். ஸோ பேட்ரிஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா பைக்கில் வந்து பேட்ரி மெயின்டெனன்ஸ் நம்ம எப்போவுமே பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பேட்ரிஸ்னால தான் நமக்கு வந்து லைட்ஸ் அப்புறம் ஹார்ன்லாம் ஒர்க் ஆகுது. ஸோ அதை ஒர்க் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இந்த பேட்டரியை வந்து பர்ஃபெக்ட் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ இந்த பைக்கில் இருக்க பேட்டரியை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன். பைக்கில் இருக்க பேட்டரி எப்படி மெயின்டைன் பண்ணணும்னா பைக்கில் இருக்க பேட்டரிஸை வந்து நீங்கள் வந்து அடிக்கடி வந்து பேட்டரிஸில் வந்து டிஸ்டில்டு வாட்டர் இப்போ கரெக்டாக இருக்கா, அந்த ரேஞ்சில் இருக்கான்னு நம்ம செக் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அப்படி நம்ம பேட்டரியில் வந்து டிஸ்டில்டு வாட்டர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி வச்சுக்கணும்னா பேட்டரி சீக்கிரம் ஃபெயிலியர் ஆகாது. அப்புறம் வந்து ரொம்ப நாள் வந்து பைக் நீங்கள் வந்து ரன் பண்ணாமல் ஒரே இடத்துல வச்சுருந்தீங்கன்னா பேட்டரியை வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் வந்து பைக்கில் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். பேட்டரி வந்து சீக்கிரம் வந்து ஃபெயிலியர் ஆகாது, பேட்டரி நல்லா ஒர்க் ஆகும். ஸோ அதனால் வந்து ரொம்ப நாள் வந்து பைக்கை வந்து ரன் பண்ணாமல் வச்சுட்டு அப்புறம் நீங்கள் பைக் எடுத்து ரன் பண்ணிங்கன்னா பேட்டரி வந்து ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிட்டு அப்புறம் ரன் பண்ணுங்கள். ஓகே கேஸ், இந்த பைக்கில் வந்து பேட்டரி மெயின்டெனன்ஸ் சொன்னால. ஸோ பேட்டரி மெயின்டெனன்ஸில் வந்து பேட்டரியில் எதுவும் லீக்கேஜஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லீக்கேஜ் முன்னாடி பேட்டரியை வந்து பர்ஃபெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ வந்து பேட்டரியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பேட்டரி மெயின்டெனன்ஸில் ஒரு இம்பார்ட்டன்ட், இதுதான் பைக் மெயின்டெனன்ஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு கூட. ஸோ என்னென்னா பைக்கில் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான மெயின்டெனன்ஸ் பார்ட் என்னென்னா பிரேக்ஸ். ஸோ பிரேக்ஸை பொறுத்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு பிரேக்கை வந்து பர்ஃபெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பிரேக் ரொம்ப டைட்டாகவும் வச்சுருக்காதீங்க. ஓகே, ஸோ ரொம்ப முக்கியம். பைக்கை வந்து பிரேக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பைக்கில். ஸோ அதனால் வந்து பிரேக்ஸை பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பிரேக் பேட்ஸில் வந்து சத்தம் வந்துச்சுன்னா வந்து மேக்ஸிமம் வந்து பிரேக் பேட்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. ஒருவேளை சத்தம் வர்றதுக்கு காரணம் வந்து பிரேக் பேட்ஸில் வந்து ஆயில் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் பிரேக் ஆயில்ஸ் வந்து பர்ஃபெக்டான ரெக்கமெண்டேஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அந்த பிரேக் பேடுக்கு அந்த ரேஞ்சில் இருக்க ஆயில்ஸை வாங்கி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா பைக்ஸில் வந்து ஃபோக்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ பைக்கில் இருக்க ஃபோக்கில் அது ப்ராப்ளம் இருக்கும் சில டைம். அதனால் வந்து பைக்கில் இருக்க ஃபோக்கு வந்து ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வந்து ஸ்பார்க்கெட்ஸ் அப்படி தான். ஸோ அதை அதெல்லாம் மெயின்டைன் பண்ணி லூப்ரிகேட் பண்ணி பர்ஃபெக்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட். வந்து பைக் மெயின்டெனன்ஸில் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்கள். ஸோ அதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த பார்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா பைக் வந்து ஓவராலாக பர்ஃபெக்டாக இருக்கும். அடிக்கடி ரிப்பேர் ஆகாது. பைக்கை வந்து நீங்கள் நல்லா யூஸ் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் இந்த பைக் மெயின்டெனன்ஸை பொறுத்தளவுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுக்கோங்க. பைக் பர்ஃபெக்டாக இருக்கும், ரொம்ப ரிப்பேர் ஆகாது. ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கைஸ். See you next video.